இந்த தீபிகா போலீஸ்க்கு உண்மையிலேயே வந்து கெட்டவங்க யாரு நல்லவங்க யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல போல் இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம விஜயையும் மல்லியையும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தீபிகா போலீஸ் வந்து அவ்வளோ கோபமாக இருக்கக்கூடிய நிலமையில இப்போது நம்ம விஜய் மல்லி ரெண்டு பேரையுமே வந்து ஒரு இடத்துல வழிமறித்து ரவுடிங்லாம் வந்து இப்போது நம்ம விஜய்கிட்டையும் மல்லிக்கிட்டையும் பணத்தை பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அங்கே வந்து நம்ம விஜயை வந்து இப்படி இந்த ரவுடிங்க கத்தியால் குத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மல்லி இப்போ பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஜய்க்கு இப்போ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த நம்ம மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்பாவோட பிரச்சனையும் வந்து மிக பெருசாக இருக்குது. ஏன்னா வெண்பாவை கிட்னாப் பண்ணுறதுக்கு அந்த ரவுடிங்க வந்து துரத்திட்டு இருக்காங்க. வெண்பாவை கிட்னாப் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏன்னா வெண்பாவை இருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட இருந்தெல்லாம் வந்து பயங்கரமாக பணம் அடிக்கலாம், பணத்தை கேட்டு மறுபடியும் மிரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஏற்பாடுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே விஜயை இப்படி வந்து குத்துப்பட்டு உயிருக்கு போராடுற நிலைமையில் இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயத்தில் இப்போது நம்ம மல்லி விஜயை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருக்க போகுது. ஏன்னா இது சாதாரண இடம் கிடையாது. அதாவது 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர்லையோ அந்த இது அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லை. அதே மாதிரி நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். கிட்டத்தட்ட 4 மணி 5 மணி நேரத்துக்கு கூட வந்து ஆகிடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம விஜயோட உடம்புல நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மல்லி அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம விஜயும் மல்லியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாகுவும் அதே மாதிரி நம்ம மனோகர் இவங்க எல்லாருமே செஞ்சது கரெக்டான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்து இங்கே என்ன அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள் ரொம்ப பெரிய வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க வந்து உண்மையிலேயே இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவும் தவறான ஒரு விஷயமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த தீபிகா போலீஸே இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தீபிகா போலீஸ் தான் வந்து ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி இந்த விஜயும் மல்லியும் எங்க இருந்தாலும் சரி அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இவங்களை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை அப்படின்னாலுமே அந்த ரவுடிங்க வேற வழி இல்லாமல் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜயை வந்து கத்தியால் குத்துறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாகவும் அதிர்ச்சியான சம்பவமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் வந்து இப்போது நம்ம விஜயும் மல்லியும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பைக் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு லாங் ரைடு போயிட்டு இருந்தாங்க. ஏற்காடு அப்படின்னும் போது கீழேருந்து மேலே வர்றது, மேலேருந்து கீழே வர்றது, அதுவும் இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்து ட்ரெக்கிங் மாதிரி வந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம விஜயும் மல்லியும் ஈடுபட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு விஜயோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போவே உன்னை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் நீ நேராக கிளம்பிங்க வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம விஜய் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னால் நான் எதுக்காக வரணும், அதே மாதிரி வந்து அதாவது நீங்கள் கோர்ட் ஆர்டரை கொண்டு வாங்க, நான் வந்து நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனையும் வச்சுறாங்க. ஆனால் இந்த தீபிகா போலீஸ் சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தான் இந்த தீபிகா போலீஸ் தயாராக இருந்துகிட்ருக்காங்க. அதாவது நம்ம விஜய் மேலே கோபம் இருக்குது, பட் இருந்தாலும் மல்லி மேலே கொலை வெறியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. மல்லியை இந்த கேஸில் உள்ள தள்ளியே தான் தருவேன், இந்த கேஸில் முக்கியமான குற்றவாளியே இந்த மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த ரவுடிங்க வந்தவங்க நம்ம மல்லிகிட்டையும் விஜய்கிட்டையும் பணத்தை பறிக்கிறதுக்காக அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது நார்மலாக பணத்தை பறிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மற்றவங்க நினச்சாலுமே கூட இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அதாவது நம்ம மல்லியும் விஜயும் இதை கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரவுடிங்க இருந்துட்டு விஜய் கூட வந்து சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க. நம்ம விஜயும் இருந்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக வந்து இந்த ரவுடிங்களை அடித்து வெளுத்து கட்டுவார், அதில் சந்தேகம் கிடையாது. பட் அதையும் மீறி நம்ம விஜயோட வயிற்றுலேயே வந்து ஒரு கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு இடத்துல உண்மையிலேயே மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அந்த ரவுடிங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் இப்போ விஜய் வந்து ரத்தத்தில் இதில் இருந்து இருக்கும்போது மல்லி வந்துட்டு விஜய் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தைரியம் சொல்லி எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இது அடர்ந்த காடு, அவங்க காட்டுக்குள்ளே இருக்காங்க. இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாலே விஜயை தூக்கிட்டு போகிறது வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே சிக்னலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே வந்து
வந்து விஜயோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வெண்பாவை கடத்தின ஒரு விஷயமும் வந்து இப்போ மிகப்பெரிய விஷயமா போக போகுது. ஏன்னா வெண்பாவை வந்து கடத்துறதுக்காக தான் அந்த கவின் வந்து அவ்வளோ போராடிட்டு இருக்கான். ஏன்னா அவனை கடத்திட்டு போயிட்டா அடுத்ததான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயமும் அங்கே நடந்துடுது. வெண்பாவை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ விஜயை வந்து எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும், விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, என் உயிரை கொடுத்தாச்சு கூட உங்களை காப்பாற்றும் விஜய், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜயை வந்து இப்போது தன்னோட தோளில் தூக்கிக்கிட்டு நம்ம மல்லி வந்து இப்போ போக ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாமல் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வந்து போயிட்டுருக்கு. மல்லி இங்கே பாரு, நீ வெண்பாவை நல்லபடியாக பார்த்துக்குவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய வந்து நான் உன் மேலே கோவப்பட்டுட்டேன், உன் மேலே வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் வந்து எனக்கு இப்போ வந்து தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அதாவது விஜய் இருந்துட்டு அவர் நினைக்கிறாரு, அதாவது இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்ற முடியாது, பிளட்டு வந்து ஹெவியாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் நம்ம மல்லி என்ன ஆனாலும் சரி விஜயை காப்பாற்றியே தருவேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.